Hi friends, happy Diwali. Welcome to Sri Magesh Hindi Vidyalaya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வர். ஸ்வர்னா vowels, உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து பிராக்டீஸ் கொடுக்க போறேன். ரைட்டிங் மெத்தட். ஓகே, கவனிங்க ஃபர்ஸ்ட். 3 போடுற மாதிரி தான் கொஞ்சம் மேலே தூக்கிக்கணும். நடு சென்டரில் ஒரு சின்ன ஐஃபன், ஸ்ட்ரைட் லைன், மேலே ஒரு கோடு. இங்கே பாருங்கள், இது மேலே கோடு வரவே கூடாது. இந்த 3 மாதிரி ரைட் பண்ணோம் இல்லையா, அது மேலே வந்து கோடு வரக்கூடாது. ஸ்ட்ரைட் லைன் மேலே மட்டும்தான் கோடு வரணும். இந்த எழுத்து தான் ஆ. இந்த எழுத்து என்னப்பா? ஆ. ஆ. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து ஆ. இந்த ஆ போட்டோம் இல்லையா, ஆ போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே ரைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. ஓகேவா? ரெண்டையுமே இப்போ ஜாயின் பண்ணி மேலே ஒரு கோடு. அ ஆ ஆ. இது என்ன எழுத்து? ஆ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இ லெட்டர், குரில் இ. சின்னதாக ஒரு ஐஃபன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் வர எஸ் எழுத்து ரைட் பண்ணுங்கள். அதை இப்படி வளைச்சிருங்க. ஓகேவா? மேலே ஒரு கோடு. இந்த எழுத்து தான் இ. என்ன எழுத்து? இ. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து ஈ. சின்னதாக ஐஃபன் பண்ணுங்க. எஸ் மாதிரி போடுங்க. ஓகேவா? மேலே ஒரு சி மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக்கு, சி மாதிரி போடுங்க. இதுதான் ஈ. நெடில் ஓசை உள்ள ஈ எழுத்து. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது உ எழுத்து. உ எழுத்து பார்த்தீங்கன்னா ஆ ரைட் பண்ணுற மாதிரியே தான் வரும். அவ்வளோதான். இந்த ஐஃபன் எதுவுமே கிடையாது. ஒரு 3 மாதிரி இப்போ போட்டால் அவ்வளோதான். இதுதான் என்ன எழுத்து? உ. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து ஊ. ஊ போட்ட மாதிரியே போடுங்க. போட்டுட்டு சென்டரில் இப்படி வளைச்சி விட்ருங்க. இந்த எழுத்து தான் ஊ. என்ன எழுத்து இது? ஊ. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீ சவுண்டு. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரீன்னு சொல்லுவாங்க, இக்ருன்னு சொல்லுவாங்க, க்ரு அப்படின்னு சொல்லுவாங்க, ரூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரீ சவுண்டே கொடுங்க. ஓகேவா? ரிஷி, ரிஷப் அப்படிங்கிற வேர்டுக்கெல்லாம் அந்த ரீ சவுண்டு தான் வரும். ஆனால் நம்ம ரீன்னு நம்ம படிப்போம். ஒரு ஐஃபன் பண்ணுங்கள். கர்சிவ் ரைட்டிங் ஈ போடுற மாதிரி போடுங்க. பிஏ தலைகீழ போட்ட மாதிரி போடுங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட்லேயும் ரைட் பண்ணுவாங்க. ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். கர்சிவ் ரைட்டிங் எஸ் மாதிரி போடுங்க, பிஏ தலைகீழ போடுங்க. ரீ சவுண்டு, இது ரெண்டுமே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக ரைட் பண்ண ஈஸியாக வருதோ அதை எதை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரீ சவுண்டு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ. ஏ ஏ ஏ ஏன்னு தமிழில் சொல்லுவோமா? ஆனால் ஹிந்தியில் ஏ மட்டும்தான், குரில் ஏ கிடையாது. ஓகேங்களா? ஏ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐ. ஏ நம்ம ரைட் பண்ண மாதிரியே தான் வரும், ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு. அவ்வளோதான். இது மேலே ஒரே ஒரு ஸ்ட்ரோக். இது ஐ. இந்த எழுத்து என்னது? ஐ. ஏஐஇ, ஐ. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து ஓ. ஆ போட்டோம் இல்லையாப்பா, அதே மாதிரியே ரைட் பண்ணுங்க. போட்டுட்டு இந்த ரெண்டாவதாக இருக்கிற கோட்டிலேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரோக் போடுங்க. ரெண்டாவதாக இருக்கிற கோட்டிலேருந்து மேலே ஒரு ஸ்ட்ரோக் போடுங்க. இதுதான் ஓ. இந்த எழுத்து என்னப்பா? ஓ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவ் லெட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிற லெட்டர் ஆவ் லெட்டர். ஆ மாதிரியே ரைட் பண்ணுங்க. இரண்டாவதாக இருக்கிற கோட்டில் டபுள் ஸ்ட்ரோக் போடுங்க. அவ்வளோதான். இதுதான் ஆவ் லெட்டர். ஜி ஓ போட்டிங்க, ஓ கிடையாதா அப்படிங்காதீங்க. இது ஓ தான், குரில் ஓ கிடையாது, குரில் ஏ கிடையாது ஹிந்தியில். ஓகேங்களா?
ஒரே ஓ தான், ஒரு ஏ தான். ஓகேவா? ரெண்டுமே நெடில் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அ போட்டோம் இல்லையா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த அ அதில் மேலே வந்து புள்ளி வச்சா அம். இந்த எழுத்து என்ன எழுத்து? அம். அடுத்து அதே மாதிரியே அ போட்டு சைடில் 2 புள்ளி வச்சிட்டோம்னா அது அஹ. என்ன ரைட்டு? ஓகே, என்ன எழுத்துப்பது? அஹ. ஓகே, இப்போ இதை உச்சரிக்கலாங்களா? ஓகே, கவனிங்க. அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அக. ஆ முதல் ஔ வரை உயிரெழுத்துக்கள். ஆ முதல் ஔ வரை உயிரெழுத்துக்கள் 11 எழுத்துக்கள். ஹம் அக என்பது ஆயுத எழுத்து. அனுஸ்வர் விஷர். அனுஸ்வர் விஷர். இந்த அனுஸ்வர் அம்மானது, விஷர் அக ஆனது, இது இரண்டும் வந்து ஆயுத எழுத்துக்கள். ஓகேங்களா? ஆ முதல் ஔ வரை மட்டும்தான் உயிரெழுத்துக்கள். இவை இரண்டும் ஆயுத எழுத்து. ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் இதை வந்து நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எழுத தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நீங்கள் பல முறை எழுதி பாருங்கள், இது நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்தடுத்து சேனல்ஸ் வந்து அடுத்தடுத்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு உங்களுக்கு வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனல் பாருங்கள். தன்யவாத். தேங்க்யூ.